கைலாய மலையின் உச்சியில் ஒரு அமைதியான தருணம். சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகறியாத ஒரு ரகசியத்தை பேசிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த முருகப்பெருமான், அப்பா அம்மா என்ன பேசுகிறார்கள் என்ற குழந்தைத்தனமான ஆர்வத்தில் வண்டு ரூபம் எடுத்து தாயாரின் கூந்தலுக்குள் ஒளிந்து அவர்களின் ரகசியத்தை கேட்கத் தொடங்கினார். பார்வதி தேவி அதை உணர்ந்தார். ஆனால் மகனின் குறும்பை ரசித்தார், தடுக்கவில்லை. ஆனால் அனைத்தையும் அறிந்த சிவபெருமான் அந்த லீலையையும் அறிந்தார். அவர் கூறினார், மலைமகளே, உன் மகனை கூந்தலில் ஒளித்து வைத்து ரகசியம் கேட்டாய். அதற்காக முருகன் கடலில் மீனாக பிறக்கட்டும். நீ மானிட பிறவி எடுத்து அதி அரசனின் மகளாக பிறக்கட்டும். அந்த வார்த்தைகள் கைலாயத்தை அமைதியாக்கின. பார்வதி தேவி கலங்கிய கண்களுடன் கேட்டார், நாதா, எங்கள் சாபம் எப்போது தீரும்? சிவபெருமான் சிரித்தார். நீ பருவமடையும்போது நான் ஆண்டி ரூபத்தில் வந்து உன்னை மனம் புரிவேன். அப்போது முருகனுக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும். காலம் நகர்ந்தது. பார்வதி தேவி மங்கைப்பதி நாட்டையாண்ட அதியரசனின் மகளாக அவதரித்தாள். முருகன் மகர மீனாக கடலில் வாழ்ந்தார். ஆண்டுகள் கடந்தன. தேவி பருவமடைந்தாள். ஒரு நாள் ஒரு ஆண்டி அவள் முன் வந்தார். ஆனால் அவர் சாதாரண ஆண்டி அல்ல, அவர் சிவபெருமான்தான். திருமணம் நடந்த அந்த நொடியில் சாபம் கரைந்தது. மகர மீனாக இருந்த முருகன் தன் தெய்வீக ரூபத்தை மீண்டும் பெற்றார். இந்த கதை நமக்கு சொல்லுவது என்ன? சோதனை வந்தாலும் அது தற்காலிகம். சாபம் கூட அருளுக்கான பாதைதான். நம்பிக்கை இருந்தால் இறைவன் முடிவில் அருள் தருவான்.